நமஸ்காரம். அயோத்தியில் கோவில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. அதை பற்றி ஒரு சில கேள்விகளை ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அது பலரும் கேட்ட கேள்விகளின் தொகுப்பாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல், கடவுள் எங்கும் இருக்கிறார், அயோத்தியில் கோயில் எழுப்பிலால் தானா? அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. சர்வ வியாபகன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். வேதாந்தம் அப்படித்தான் சொல்லுகிறது. உண்மையிலும் உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. எங்கும் இருக்கிறார். எங்கும் இருப்பவருக்கு இங்குதான் கோவிலா? ஏன் அயோத்தி? முதலில் எங்கும் இருப்பவருக்கு ஓரிடத்தில் கோவில் வேண்டுமா? அப்படியே வேண்டுமென்றாலும் அதென்ன அயோத்தியில் தான் இருக்க வேண்டுமா? எங்கும் இருக்கும் பிரம்மம் நம் போன்றவள் வணங்க வேணும். தான் எங்கோ இருக்கிறோம்னு சொல்லி தியானம் பண்ணி கொண்டிருந்தால் நம்மால் அவரை பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே புலன்களுக்கு கட்டுப்படாதவராக இருக்கிறார். ஏதோ நம்ம கண்ணால் காணும்படிக்கு தன்னை அமைத்துக் கொண்டால்தான் நாம் தரிசிக்க முடியும். சரணம்னு அவர் திருவடிகளை பற்ற முடியும். அதனால் அவரே அர்ச்சாங்கிற நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அர்ச்சை என்பது நாம் செய்யும் அர்ச்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விக்கிரக வடிவம். அதற்குத்தானே இத்தனை கோயில்கள். எங்கும் இருக்கிறார்னு விட்டு இருந்தால் அப்ப இத்தனை கோயில்களுக்கு அடிப்படை. அதையும் அதே வேதாந்தம் தான் சொல்லுகிறது. 5 பிரகாரங்களில் இருக்கிறார். இத்தேவம் பஞ்ச பிரகாரோகம். இந்த ஜீவர்கள் பற்றுவதற்காக 5 நிலைகள். பரவாசுதேவன் வைகுந்தம், வியூகவாசுதேவன் பார்க்கடல், விபவ அவதாரங்கள் கண்ணனாய், ராமனாய், வராகனாய், அந்தர்யாமி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறார். அர்ச்சை கோவில்களில் இருக்கிறார். அதனால் அந்த எங்கும் நிறைந்திருக்கிற பிரம்மம் நம் போன்றவர்களுக்கு புலப்பட வேண்டும், எளியவராக வர வேண்டும் என்பதற்காக அர்ச்சையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே ஓரிடத்தில் கட்டுவதுதான் வெகு காலமாக உள்ளது. எங்கும் இருப்பவருக்கு ஏன் கோவில் என்பதில்லை. இருந்தால்தான் நாம் அணுக முடியும், வணங்க முடியும். அடுத்தது, அயோத்தியில் தானா? அயோத்தியில் மட்டுமல்ல, அவர் விரும்பி தேர்ந்தெடுத்த எல்லா இடங்களையும் உகந்து அருளின நிலங்கள் என்று ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் விருப்பப்பட்டு ஆரோர் பக்தனுக்காக அங்க வந்திருப்பார். அந்த பக்தன் தனக்காக மட்டும் கொள்ளாமல் இனி வருங்காலத்துக்கு எல்லாமாக நீர் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடுவார். அந்த பக்தன் கிடைத்த இடம் என்பதற்காக இடத்தை விட்டே அந்த பெருமான் நகரமாட்டார். அதுதான் அவர் உகந்தருளின நிலம். அவன் மேவி உரை கோவில், அவன் மன்னி உரை கோவில். அது மதுராவாக இருக்கட்டும், அயோத்தியாக இருக்கட்டும், பத்ரியாக இருக்கட்டும், அவருக்கு விருப்பம். அதனால் தான் இடத்தை தேர்ந்தெடுத்தே கட்ட வேண்டும். இது முதல் கேள்வி. அடுத்தது, சரி, அயோத்தியில் இந்த இடத்தில் தானா? அங்குதான் பிறந்தாரா? எனில் அங்குதான் ஏற்கனவே கோயில் இருந்தது. இப்போது வேண்டுமானால் சில நூற்றாண்டுகளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்கு முன்னால் அங்குதான் கோயில் இருந்ததுன்னு தான் அகழ்வாராய்ச்சி சொல்லித்து. அதை வைத்துக் கொண்டுதானே தீர்ப்பே வந்தது. எங்கு ஏற்கனவே கோயில் இருந்ததோ அது பல நூற்றாண்டுகளாய், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இருந்திருக்கும். அதே இடத்தில் தான் திரும்ப கட்ட வேண்டும். அந்த இடத்தினுடைய சுற்றளவு பெரியது, அதற்குள் அமையப் போகிறது. மேலும் அந்த இடத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டும்போது எவ்வளவு ஆராய்ந்திருப்பார்கள்,
எத்தனை ஆச்சாரியர்கள் அங்க போயிருப்பார்கள், எல்லா மகாச்சாரியர்களும் போய் தொழுதிருப்பார்கள். அவ்வளவு தூரம் பெருமை வாய்ந்த இடம். ஆகவே அவ்விடத்தில் தான் கட்டியாக வேண்டும். அந்த இடத்துக்குண்டான சக்தி தனியாகத்தான் இருக்கும், சிறப்பாகத்தான் இருக்கும். அதனால் தான் அங்கேயே எழுப்புகிறார்கள். அடுத்தது, கோவில் முழுவதுமாக கட்டி எழுப்ப வேண்டுமா அல்லது பகுதியாக இருக்கலாமா? கோவில் தாராளமாக பகுதியாக இருக்கலாம். அவ்வளவு ஏன், ஆகமப்படி பார்த்தால் பெருமானுடைய திருமேனி முதலில் அர்த்த சித்திரம்னு சொல்றார்கள். அவருடைய திருமேனி கூட கடைசியாக இருக்க வேண்டிய சிலாரூபத்தில் இருக்க வேண்டும் என்பதில்லை. முதல் சித்திர வடிவத்திலே கூட பிரதிஷ்டை பண்ணி சம்ரோக்ஷணம் பண்ணிவிடலாம். அது வர்ணங்கள் கூட்டப்படாத பாதி சித்திரமாக கூட இருக்கலாம். பின்னர் வர்ணம் கூட்டி அடுத்த முறை செய்யலாம். பின்னர் மரத்தில் செய்து வைக்கலாம். பின்னர் சுதை சுண்ணாம்பில் செய்யலாம். பின்னர் சிலாரூபம் கல் சிலையாக வடிக்கலாம். இப்படி பெருமானுடைய திருமேனி பிரதிஷ்டையிலேயே பகுதி பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது கோவில் பிராகாரங்கள் அடுத்தடுத்து தாராளமாக வரலாம். ஏன்னு கேட்கிறீர்களா? சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கல். கோவில் எழுப்ப வேண்டும், கர்ப்பகிரகம் வேண்டும், ஒரு சுற்று வேண்டும். அதற்கு மேலே எல்லாருக்கும் பண வசதி இருக்கும்னு கூட சொல்ல முடியாது. அந்தந்த காலத்தில் வசதி வரும்போது செய்வார்கள். இன்றைக்கு பண வசதி இருக்கலாம், அது இருக்கட்டும். ஆனால் எவ்வளவு எளியவர் ஒரு கோவில் கட்ட விருப்பப்பட்டாலும் அது வரவேற்கத்தக்கது. அவரால் எவ்வளவு முடியும் அவ்வளவுதான் செய்வார். பல பெரிய கோயில்களும் ஒவ்வொரு பிராகாரமாக கூட கட்டப்பட்டவைதான். அதனால் அதுவும் ஆகப்படி ஒத்துக்கொள்ளப்பட்டதே. மற்றொரு கேள்வி, கோயில் தான் கட்ட வேண்டுமா? அதற்கு பதில் பள்ளிக்கூடங்கள் கட்டலாமே, மருத்துவமனைகள் கட்டலாமே. மருத்துவமனையும் கட்ட வேண்டும், பள்ளியும் கட்ட வேண்டும், கண்டிப்பாக கோவில்களும் கட்ட வேண்டும். இதுவோ அதுவோ ஏதோ ஒன்று, அது அவசியமே இல்லையே. எல்லாருக்கும் எல்லாம் தான் வேணும். நம்ம குடும்பத்திலாகட்டும், நம்ம உடம்பை பார்த்துக் கொள்வதிலாகட்டும், ஒன்று சரியில்லை என்றால் எல்லாவற்றையுமா நிறுத்தி விடுவோம்? அப்படி யாரும் செய்வதில்லை. அதற்கு வேண்டியதை செய்து கொண்டுதான் இருந்தாக வேண்டும். இன்னும் கேட்டால் கோவில்களே வித்யா கேந்திரங்கள், கோவில்களே பள்ளிகள். கோவிலில் மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது. படி என்று சொல்லுவதே கோவிலிருந்தே தொடங்க வேண்டும். அதனால் எந்த இடத்திலேயுமே இதுவோ அதுவோ என்பதே இல்லை. மேலும் அது பெரிய தர்ம காரியம், புண்ணிய காரியம். அந்த புண்ணியம் சேர்த்ததுனாலேயே இன்னும் பல பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அடுத்து, எல்லாருமே பிராண பிரதிஷ்டையின் போது அங்க இருக்க வேண்டுமா? மறுபடியும் அது பிராக்டிக்கலா சொல்லுங்கள். எத்தனை கோடி பேர் இருக்கிறோம்? எல்லாரும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. அது அவரவர் வசதியை பொறுத்தது. இனிமேல் காலங்காலத்துக்கும் செல்ல வேண்டும். எத்தனை காலத்துக்கு ஆறாருக்கு எப்போது விருப்பமோ செல்வார்கள். அது அவரவர் வசதியை பொறுத்தது. எத்தனை முறை வேண்டுமானாலும் போகலாம். அங்கே உட்காரலாம், 3 நாள் தங்கலாம், 9 நாட்கள் தங்கலாம். ராமநாமத்தை பஜனை பண்ணலாம். அது அந்தந்த ராம பக்தருடைய விருப்பம். என்ன, சாஸ்திரம் சொன்னபடிக்கு அனைத்தும் நடத்தப்பட வேண்டும். சம்பிரதாயப்படி நடக்க வேண்டும். அதற்கு பின்னரும் ஆராதனம், பூஜை, அந்த பெருமானுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள்,
இவை எல்லாமும் சாஸ்திரப்படி செய்யப்பட வேண்டும். அதைத்தான் அர்ச்சாவதாரத்தில் முக்கியமாக கேட்பார்கள். ஒரு சில கோவில்களில் கூட்டமே இல்லை, ஒரு சில கோவில்களில் ஓஹோன்னு வருகிறார்கள். அந்த ஓரிடத்து ராமர் கோவிலுக்குத்தான் போக வேண்டும் என்பதும் இல்லை. எத்தனையோ கிராமங்களில் சிறு ராமர் கோவில் இருக்கலாம், அந்த விருப்பம் அவர்கள் செல்லலாம். அதனால் அன்று சென்றால்தான் என்பதும் பிராக்டிக்கலாகவும் படவில்லை. இப்படி சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அடியனுக்கு தெரிந்த வகையில் விடை கூறினேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.